What is your time for? Victorious masters. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாக நாம் ஒன்று கூடி இந்த 24ஆம் தேதி இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ எவ்வளவுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடைகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைமைகளால் இருந்தாலும் சரி, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வாசல் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்த 3 மாதங்களாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நான் முதலாவது கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பின்பு இந்த திருச்சபை மூலியமாக பிள்ளைகள் பிரயாசப்பட்டு இந்த யூடியூப் மூலியமாக இந்த செய்தியை கொண்டு வருவதற்கு பல வகையில் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தடைப்படாதபடிக்கு அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சபை உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாய் இது கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதற்காகத்தான், எந்த ஒரு மனிதனுடைய நாமம் மகிமை பெறுவதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதற்காக இது நம்ம ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த மே மாதத்தின்குள்ளே இருக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட நாம் இந்த கால வேளையில் தேவனை ஆராதித்து துதித்து இதோ அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்திய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இதோ இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் பெறாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறார். இதோ மோசேக்கு சொன்னார், யாத்திராகமம் 33:14 சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிறார். God bless you. Praise the Lord. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளே இன்றைக்கு சங்கீதம் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த 24ஆம் தேதி 5வது மாதத்தில் மே மாதத்துக்குரிய இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 47 எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து நாம் இந்த திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள் 6லிருந்து 9 வரைக்கும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனத்துக்கு பிறகு முடிப்பில் நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென், உண்மை என்று சொல்லுங்கள். ஆமென், சரிங்களா? எடுத்துக்கிட்டீங்களா? சங்கீதம் 47 6லிருந்து 9 வரைக்கும் நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள் வீட்டிலிருந்து. சரி, சங்கீதம் 47 6வது வசனம். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். ஆமென். 7வது வசனம். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். ஆமென். 8வது வசனம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஆமென். 9வது வசனம். ஜனங்களின் பிரபுகள் ஆபிராமின் தேவனுடைய ஜனங்களை சேர்க்கப்படுகிறார்கள், பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென், ஆமென். இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து இதோ ஆண்டவருக்கு ஒரு நல்ல உகந்த வாசனையாக, தூபமாக அவருக்கு நாம் செலுத்துவோம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கண்களை மூடி இதோ
Let us to be welcome the mighty Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளரே, துணையாளரே, வாரும், எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஜாதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இயேசு அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து, மகளே, நீ தொழுதுகிற வழி சரியல்ல, முறையான வழி அல்ல. இதோ அந்த மலையை பார்த்து நீ தொழுது கொள்ளுகிறாய். இதோ ரட்சிப்பு யூதர் வழியாய் தான் வருகிறது. ஆகவே அந்த ரட்சிப்பு எப்படி வரும்? இதோ ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுகுகிற காலம் வந்துவிட்டது. இதுவே அந்த காலம். ஆவியோடு இதோ உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்வோமாக. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உன் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உன் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. எம்மை ஆளுகை செய்யோ, எம்மை ஆளுகை செய்யோ, எங்களை ஆளுகை செய்யோ. ரிபாலா சாந்திரி பாபாரே, ஓரிபாலா சாந்தரா பாபாரே, எங்களை ஆளுகை செய்யோ. இதோ நான் போகிறது நலமாயிருக்கிறது. நான் போனால் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை என் பிதாவினிடத்திலே கெஞ்சி மன்றாடி நான் அந்த ஆவியை அனுப்புவேன். அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார், தேற்றுவார், ஆற்றுவார், உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னார். இதோ இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் இதோ ஒன்று கூடி இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர், உன்னுடைய வல்லமையின் ஆவியானவர் அவர்கள் இருக்கிற இடத்தில் இறங்கி வரும்படியாக ஒரு மகிமை அந்த இடத்திலே நிரப்பத்தக்கதாக தகப்பனே இப்பொழுது பரலோகம் திறந்து ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல நான் இறங்கி வருவேன் என்று வாக்கு பண்ணினவர் இதோ ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வரும்படியாக நான் செபிக்கிறேன். இதோ தகப்பனே, உலகம் தடை செய்தாலும், அரசாங்கம் தடை செய்தாலும், சாத்தான் தடை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரை யாரும் தடை செய்ய முடியாது. Do not restrain the Holy Spirit. பரிசுத்த ஆவியை தடை செய்ய முடியாது. அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் எல்லா இடங்களிலும் உலாவி வரும்படியாய் அசைவாடும்படியாக இதோ இந்த வேளையிலே முற்றிலுமாய் 100% பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நான் அவனுடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. God bless you. இப்பொழுது இந்த வார ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் தேவ செய்தி எடுத்துக்கொள்ளும் நேராக இதனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென்று பேசும்படியாக என் உள்ளத்திலே வைத்த இந்த
வார்த்தைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானுக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 15வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன். கருத்தோடும் பாடுவேன். இங்க 2 முறை ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன். பின்பு நான் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று மிக மிக பிரசித்தப்பட்ட தேவனுடைய ஊழியர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அப்போஸ்தலர்களே சீஷர்களே 12 பேரை காட்டிலும் மிக சிறந்தவனாக விளங்கினவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கன்பானவரே, அவன் ஒரு நல்ல அனுபவத்தை, நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில செய்ததை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். என்ன கற்றுக் கொடுக்கிறான்? எப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து வெற்றி பெற்று இதோ பரலோகத்து வரையும் போய் சென்று வந்தவன் இந்த பவுல், இந்த செம்போல். அவன் நமக்கு கொடுக்கிற இந்த ஆலோசனையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே நான் சொன்னது போல அவன் 2 காரியத்தை இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறான். 1, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். பவுல் சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவான். முதலாவது ஃபாஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில ஆவியில தான் விண்ணப்பம் செய்வான், ஜெபம் செய்வான். அது தவிர்த்து அவன் கருத்தோடு கூட விண்ணப்பம் செய்வான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஆவியோடு கூட பாடுவானா, அதே வேளையில கருத்தோடு கூட பாடுவானா. 2 விதமான விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், அவன் ஒரு ஜெபத்தை செய்யும் பொழுது ஆவியோடு என்பது பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையிலே இருந்து அந்த ஜெபத்தை செய்வான். பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையிலே உதவினால் அவன் அந்த ஜெபத்தை செய்வான், விண்ணப்பத்தை செய்வான். அடுத்ததாக கருத்தோடு என்று சொல்வது தன்னுடைய ஞானத்தினாலையும் தன்னுடைய அறிவினாலையும் அவன் கருத்தோடு ஜெபம் செய்வான். எப்படி இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, பரிசேயர்கள் எப்படி ஜெபம் செய்வார்கள்? அழகாய் ஜெபம் செய்வார்கள், கருத்தோடு ஜெபம் செய்வார்கள். அவர்கள் படித்து தேறிப்பட்டவர்கள், அவர்கள் கருத்தோடு ஜெபம் செய்வார்கள். அதுபோல இன்றைக்கு பவுல் என்ன சொல்லுகிறான்? நான் ஆவியோடும் ஜெபம் செய்வேன், கருத்தோடும் ஜெபம் செய்வேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆனால் இந்த 2ஐயும் பார்க்கும் பொழுது ஆவியை முதலிடத்திலே வைத்திருக்கிறான். அவன் அதிகமாய் ஆவியோடு தான் விண்ணப்பம் செய்வானான், அதிகமாய் ஆவியோடு தான் பாடுவானான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. சரி, இதை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். சரி, இந்த பவுலை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது அவனை பற்றி என்ன தியானிக்க முடியும் என்று சொன்னால், அவன் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன், இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்தவன். பெஞ்சமின் கோத்திரத்திலே வாழ்ந்து அந்த பாரம்பரியிலே வந்தவன், அந்த கோத்திரத்திலே அவன் வந்தவன். அது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல்ல கமாலியல் பாடத்தை கற்றுக்கொண்டவன். கமாலியலிருந்து அவனுடைய பாடத்தை தேறினவன் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட விசேஷப்பட்ட ஒரு உயர்ந்த படிப்பை அவன் கற்றிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் பல பாஷைகளை பேசக்கூடிய தேறினவன், பல பாஷைகளை பேசக்கூடியவன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு உலக பிரமாணை பார்க்கும் பொழுது அவன் தன் தகப்பனுடைய சொத்துகளுக்கு உரிமை உள்ளவன், தன் வசதி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது.
கூடாரங்களை போடுகிற வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியமாக அவன் உலக பிரகாரமாய் அவன் இப்படிப்பட்ட திறமைகளை உடையவனாக இருந்திருக்கிறான். அவன் சிறு வயதிலே அவன் தாகத்தோடு வாஞ்சியோடு வேதத்தை கற்றுக்கொண்டு வந்தவன். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று கூட சொல்லுகிறது. சிறு வயதிலே அவன் தேவ பக்தி உள்ளவன். அதனால அவன் சிறு வயதிலே வேதத்தை முறையோடு படித்து கொண்டு வந்தவன், முறையோடு பிரசங்கம் பண்ணுவான், நல்ல திறமையோடு பேசக்கூடியவன். இவ்வளவு காரியம் இருந்தது. அதே வேளையில அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்க ஆண்டவர் வந்தார். டமாஸ்கஸ் போகிற வழியிலே ஆண்டவர் அவனை சந்தித்த போது அப்பொழுது அவன் மெய்யான தெய்வம் யார் என்று அறிந்து கொண்டான். நல்ல கவனிங்கள், அவனுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான வாழ்க்கை நடத்தினான். ஒன்று, உலகப்புறமான வாழ்க்கையில அவன் உயர்ந்த கோத்திரத்திலிருந்து வந்தவன். பெஞ்சமின் கோத்திரம் என்று சொன்னாலே எருசலேமிலே, யூதாவிலே, இஸ்ரவேலிலே ஒரு மதிப்பு பெற்றது. யூதா கோத்திரத்துக்கு அடுத்த இடமாக பெஞ்சமின் கோத்திரம் தான். அப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவன், பல பாஷைகளை கற்றுக்கொண்டு வந்தவன் பார்க்கிறோம். பின்பு அவன் கமாலியா படிப்பை படித்திருக்கிறான், பட்டத்தாரியா இருந்திருக்கிறான். இவ்வளவுதான் இருந்தது. ஆனாலும் கூட என்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே குறுக்க வந்து இதோ அவன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இதோ உடன்படிக்கை தண்ணீரினாலே ஞானஸ்தானம் பெற்றான். அப்படிதான் சொல்ல முடியும். பாருங்கள், என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டானோ, இதுக்கு முன்பதாக அவன் இஸ்ரவேல் தேவனை தொழுது கொண்டிருந்தவன், வணங்கி கொண்டிருந்தவன். ஆனால் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறுபடியில இன்றைக்கு இயேசுடைய வாழ்க்கையில குறுக்க வந்தபோது அவன் என்ன செய்தான்? இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை தண்ணீரின் மூலமாக அவன் ஞானஸ்தானம் பெற்றான். அனனியா என்று சொல்லப்படுகிற அந்த ஆவிக்குரிய மனிதனோடு அவன் ஞானஸ்தானம் பெற்றிருந்தான். அது பின்பு அவன் 3 வருஷம் அரேபியா தேசத்திற்கு போய் அங்கே பயிற்சி பெற்றான். அந்த பயிற்சி பெற்ற பின்பு திரும்பி எருசலேமுக்கு வந்து அவன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். இதோ நாம் பார்க்கும் பொழுது அவன் எழுதின கடிதங்கள் 13க்கு மேலே இருக்கிறது. எபிரியர் கடிதங்கள் கூட அவன் தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு கடிதத்தை எழுதக்கூடிய திறமைகளும் வல்லமைகளும் பெற்றவன் தான் இந்த பவுல். கர்த்தர் அவிதமாய் அவனை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே ஆவிக்குரிய ரகசியங்களை 18க்கு மேற்பட்ட ரகசியங்களை சொல்லி வைத்திருக்கிறான். 18 ரகசியத்துக்கு மேற்பட்ட காரியத்தை அவன் சொல்லி வைத்திருக்கிறான். 14 கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, 3 முறை மிஷனரி ஊழியத்திற்காக பல தேசங்களுக்கு சென்று வந்திருக்கிறான். 3வது வானத்தை வரைக்கும் போய் வந்திருக்கிறான் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவ்வளையும் அவன் பெற்றிருந்த கூட அவனுடைய வாழ்க்கை முடிவில் அவன் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்போமா? பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில கடைசி முடிவு எப்படி இருந்தது என்று பார்ப்போம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல கவனிங்க, பவுல் சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக காத்திருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். அந்த நாளிலே, அந்த கடைசி நாளிலே எனக்கு அந்த கிரீடத்தை எனக்கு தருவார் என்று ஒரு நிச்சயத்தோடு இந்த உலக ஓட்டத்தை முடித்தான். ஒருவேளை ஆரம்ப காலத்துல அவனுடைய வாழ்க்கையில அந்த ஓட்டத்தை ஓடி இருந்தான்னு சொன்னால், இயேசுடைய வாழ்க்கையில குறுக்க வராமல் இருந்திருந்தால், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் ஒரு நல்ல கோத்திரத்தில் தான் வந்தான்.  மதிப்புக்குரிய கோத்திரத்திலே தான் வாழ்ந்து வந்தவன். நல்ல படித்து, நல்ல
நல்ல பட்டத்தாரியாய் இருந்தவன், நல்ல வசதியாய் இருந்தவன், இன்றைக்கு படித்ததுனாலோ பணத்து வசதினாலோ திறமைப்பட்டதுனாலோ நமக்கு பரலோக நிச்சயம் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தராக இயேசு குறுக்க வந்ததுனால தான் இன்றைக்கு அவன் சொல்லுகிறான் 2 தீமோத்தி 4:7 எனக்கு ஒரு கிரீடம் காத்திருக்கிறது என்று சொன்னான். இப்படிப்பட்ட இந்த பக்தன் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறான் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்களை காட்டிலும் விட்டுடுங்க, 11வது ஒரு சீசன் யூதாஸ் கரியத்தை விட்டுருங்க, பாக்கி 11 சீஷனை காட்டிலும் இந்த சீஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய சாதனையை செய்திருக்கிறான் என்று சொல்லலாம். ஆகவே எனக்கு அன்பானவே, இவனிடத்திலிருந்து காணக்கூடிய ஒரு விசேஷ குணாதிசயங்கள் இருந்திருக்கிறது. இவனிடத்தில் ஒரு விசேஷத்தரமான ஒரு வழிமுறை உண்டு. இவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. நிறைய காரியம் இருக்கிறது. நான் சொன்னது போல 13க்கு மேற்பட்ட கடிதங்கள், 18க்கு மேற்பட்ட ரகசியங்களை சொல்லியிருந்தாலும் கூட அவன் ஒரு காரியத்தை சொன்னான். அதை நாம் வாசித்தோம். மறுபடியும் ஒரு தடவை 1 கொரிந்தியர் 14:15 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் சொல்லுகிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன? இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். இன்னைக்கு அதுதான் நம்முடைய தலைப்பு. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அதே வேளையில் அவன் சொல்லுகிறான், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சொன்னான். இன்றைக்கு இந்த பவுலை பார்க்கும் பொழுது இந்த ஒரு சிறு காரியம் என்று நினைக்காதீங்க. இவனுடைய வெற்றிக்கு காரணம், இவன் பரலோகத்துக்கு போய் வந்த காரணம், கடைசியினுடைய வாழ்க்கை முடிவில் எனக்கு ஒரு கிரீடம் காத்திருக்கிறது, அது இயேசுவே அது எனக்கு முடிசூட்ட போகிறார் என்று இவ்வளவு நிச்சயத்துக்கும் காரணம் என்னென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் இதோ ஆவியோடு அவன் விண்ணப்பம் செய்கிறவனாய் இருந்தான், ஆவியோடு பாடுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவரே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடத்து கொடுத்து அவன் தன் வாழ்க்கையை கடந்து போயிருக்கிறான். இப்படிப்பட்ட விசேஷமான இந்த தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில படிப்பை முன்ன வைக்கல, அவனுடைய திறமைகளை முன்ன வைக்கல, அவனுடைய பண வசதியை முன்ன வைக்கல. அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறான். அதை கொண்டுதான் அவன் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியமாய் வாழ்ந்திருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கை, அவனுடைய ஜீவித்தை ஆவிக்குரிய வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறான் என்று நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவரே, நமக்கு 2 சத்துருக்கள் உண்டு. நிறைய சத்துருக்கள் உண்டு. இந்த உலகத்தில் நிறைய சத்துருக்கள் உண்டு. ஆனால் ஒரு 2 சத்துருக்கள் அது எப்பவுமே நம்மை பின்னதாகவே வந்து கொண்டிருக்கும், நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும். அது நம்மளை விட்டு என்னைக்குமே தூரமாய் போகாது. நம்மோடு கூட எந்த நேரம் சுற்றி கொண்டு இருக்கிறது 2 சத்துருக்கள் இருக்கிறது. எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் கூட அதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இருந்திருக்கிறது. நமக்கும் அந்த 2 சத்துரு எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள், எப்பொழுதும் நம்மோடு போராடி கொண்டிருப்பார்கள். அது என்ன 2 சத்துரு என்று சொன்னால், ஒன்று மாமிசம், ஃப்ளஷ். மாமிசை சிந்தையோ மரணம். ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாமிச சிந்தையோ மரணம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மாமிசம், ஃப்ளஷ், இது நம்மோடு எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்க வாழ்க்கையில். நீ எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எங்கே எப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் சரி, மாமிசம் நம்மளோடு கூட போராடி கொண்டிருக்கும். 2வது சத்ரு
பிசாசானவன். இந்த பிசாசானவனும் இந்த மாமிசமும் நம்மோடு கூட எப்பொழுதும் போராடி கொண்டு இருக்கிறது. இந்த சத்துரு என்ன செய்யும்? இந்த மாமிசமும் இந்த சாத்தானும் என்ன செய்வான்? நம் உள்ளத்திலே நுழைந்து பரிசுத்த ஆவியை தடை செய்வான். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து நம்முடைய பரிசுத்த ஆவியை தடை செய்து தேவ மகிமையிலே, தேவ பிரசன்னத்திலே, பரிசுத்த ஆவிலே நாம் நிரப்பப்பட முடியாதபடிக்கு அவன் தடை செய்வான், உண்டு பண்ணுவான். நம்ம பாருங்க, நம்ம அப்படியே ஆவியில ஜபிக்கிற நேரத்தில், ஆவியோடு ஜபிக்கிறோம், அந்த நேரத்தில் நமக்கு பல சிந்தனைகளை கொடுப்பான், அசுத்தமான சிந்தனைகளை கொடுப்பான், பல கவலைகளை கொடுப்பான், பல பிரச்சனைகளை கொடுத்து சோர்வு அடைஞ்சு சரி ஜபிக்க வேண்டாம், சும்மா 2 வார்த்தை சொல்லிட்டு போய்விடலாம் என்று சொல்லி இந்த மாமிசம், இந்த சத்துரு நம்மளை தடை செய்வான். ஆகவே எனக்கு அன்பார்வே, இந்த 2 சத்துருகள், மாமிசமும் இந்த பிசாசும், நீங்கள் எப்பொழுதும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த டிவியில் ஜியோகிராஃபி என்று சொல்லப்படுகிற மிருகத்தினுடைய இதை நீங்கள் பார்த்தால் என்று சொன்னால், அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சிங்கம் பாருங்க என்ன செய்யும் சொன்னால், நேஷனல் ஜியோகிராஃபியில் இதை பார்க்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன். இந்த சிங்கம் என்ன செய்யும் சொன்னால், இன்னொரு மிருகத்தை வேட்டையாட வேண்டும். வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மானை வைத்துக் கொள்ளுங்கள். லெட்ஸ் சே ஒரு மானை இந்த சிங்கம் வேட்டையாட வேண்டும். இந்த சிங்கம் என்ன செய்யும் சொன்னால், அந்த மானை துரட்டி கொண்டு இருக்கும். மானை துரட்டி கொண்டே ஓடும். ஓடிக்கொண்டே இருந்த போது அந்த மானும் ஓடும். ஓட்டத்திலே சிங்கத்தை பார்க்கலாம் மானுடைய ஓட்டம் வேகமான ஓட்டம், அதிக வேகமாய் ஓடும். சிங்கத்தை விட மான் அதிகமான வேகத்திலே ஓடுகிற ஒரு மிருகம். ஆனாலும் அந்த சிங்கம் அதோடு கூட ஓடி எப்படி அந்த மானை பிடிக்கும் என்று சொன்னால், 2 காரியத்தை பயன்படுத்தும். நல்லா கவனிச்சுக்கணும். அது அந்த மானை கிட்ட போகும் பொழுது, ஒரு தூரத்தில் போகும் பொழுது சிங்கம் பயன்படுத்துகிற ஒரு காரியம் சொன்னால், அது இங்கிருந்து பாயும். அதோடு கூட ஓட முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மானோடு கூட ஓட முடியாது. ஆனால் தூரத்திலிருந்து பாயக்கூடிய வல்லமை அது வைத்திருக்கிறது. அந்த சிங்கம் என்ன சொன்னால், ஒரு தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது டபார் என்று ஒரு பாஞ்ச உடனே, இது ஃபர்ஸ்ட் அட்டாக். பாஞ்ச உடனே அதோடைய வாய் பாருங்க, அதோடைய பல்லு காலை பிடிக்காது, வாழை பிடிக்காது. ஏன்னா வாழை அறந்தாலும் அதுங்க ஓடுங்க, காலு ஒற்றைஞ்சாலும் அது ஓடுங்க. என்ன செய்ய சொன்ன அந்த சிங்கம் நேரா அதோடைய வாய், சிங்கத்தின் வாய் எங்க தெரியுமா போகும்? நேரா அதோடைய தொண்டைக்கு போகும். ஏன் தெரியுமா தொண்டையை பிடிக்குது? அதோடைய மூச்சு ஓடுகிறது, மூக்குக்கு உடம்புக்கு ஓடுகிற அந்த தொண்டையை கபாக்குன்னு ஒரு பிடிச்சோடனே அதோடைய மூச்சு டக்குன்னு ஸ்டாக் ஆகும். ஸ்டாக் ஆன பொத்துன்னு கீழே வரும். சிங்கத்துக்கு தெரிகிறது எங்கே பிடிச்சா, லாக் பண்ணா, அடைச்சா அடுத்த மிருகம் விழுந்து போகும் என்று அதுக்கு தெரியும். வாழை பிடிச்சா ஓடிரும், காலை பிடிச்சா ஓடிரும், அதோடைய சரீரத்தை பிடிச்சா ஓடிரும் என்று சிங்கத்துக்கு தெரியும். கணக்காய் மூச்சு விடுகிற தொண்டையை பிடிக்கும் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனக்கன்பானவே, சாத்தானும் இன்றைக்கு என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில அவன் தொண்டையை பிடிக்கிறான். என்ன வளர்ச்சி? அதுதான் பரிசுத்த ஆவியிலே, ஆவியோடு பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியிலே அந்நிய பாஷை பேச முடியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியிலே பாட முடியாதபடிக்கு அவன் தொண்டையை பிடிக்கிறான். கருத்தோட ஜெபம் பண்ணிட்டு போ, நீ என்னன்னு ஜெபம் செய்ய எல்லாத்தையும் செஞ்சுட்டு போ. ஆனா அந்நிய பாஷையில மாத்திரம் ஜெபம் பண்ணிடாத, அந்நிய பாஷையில மாட்டோம் ஆண்டவரோடு நீ பாடிராத, துதிச்சிராத. நீ கருத்தோடு ஜெபம் பண்ணு, அதெல்லாம் பரவாயில்ல, இந்த பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தாது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? இந்த மாம்சமும் இந்த பிசாசும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுவாசமாகிய அந்நிய பாஷையிலே பரிசுத்த ஆவியிலே அவன் லாக் பண்ணுகிறான். எனக்கு அன்பானவரே, நீங்கள் இந்த இடத்துக்கு தெளிவாக வாருங்கள். அன்னைக்கு
நான் என்னுடைய வேத பகுதிக்கு நான் படித்து கொண்டிருந்த போது எனக்கு படித்து கொடுத்த எனக்கு அந்த ரபியார் சொன்னார். இந்த ரவி சொன்னார், என்னை பார்த்து கேட்டார், பாஸ்டர், நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். ஆரம்ப காலத்தில் நான் சொன்னேன், ஜெபம் செய்வேன். நல்லது, பின்பல் செய்வீங்கள். நல்லா முழங்கால் ஜெபம் பண்ணி பாட்டு பாடிட்டு நல்லா பிரசன்ஸாக ஆவியில் நிரம்பிட்டு பின்பு தான் நான் வேதத்தை வாசிப்பேன் என்று சொன்னேன். அவர் சொன்ன நல்லது நல்லதுன்னு சொன்னார். ஆனால் சொன்னார், நீங்கள் படிக்கிற அந்த பைபிள் அந்த பகுதியை உங்கள் மனதில் தங்குகிறதா, சரியாக எல்லாம் பிடிச்சு உங்களால் முடிகிறதா என்று கேட்டார். நான் சொன்னேன், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர் ஒரு வழியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன வழி தெரியுமா? இன்றைக்கு நாம் ஒரு பொருளை சாப்பிடுகிறோம், ஒரு பொருளை சோறு சாப்பிட போகிறோம், ஒரு பலகாரத்தை சாப்பிட போகிறோம். அந்த சாப்பாடு எடுத்து தொண்டையில் போவதற்கு, வயிற்றுக்குள்ளே போவதற்கு ஈஸியாக லகுவாக போவதற்கு பிஃபோர் நம்ம சாப்பிடுவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உணவு லகுவாக ஈஸியாக நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே போவதற்கு அந்த உணவு சாப்பிடுவதற்கு முன்னதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. ஒரு டம்ளர் இருக்க டீயோ ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 2 மடக்கு தண்ணி குடிச்சிட்டோமா எல்லாம் காஞ்சி போன இடம்லாம் சாஃப்டாயிடும். பின்பு நீ அந்த உணவை வச்சுன்னா அப்படியே ஈஸியாக உள்ளே போகும். அவர் சொன்னார், பரிசுத்த ஆவினாலே அந்நிய பாஷையில் அட்லீஸ்ட் ½ an hour பேசு, இல்லை 1 மணி நேரம் பேசு. ½ an hour இல்லைன்னா 1 மணி நேரம் பேசு. பேசி முடிச்சுட்டு உட்காந்து வேதத்தை வாசி. அந்த வார்த்தையை நீ அப்படியே டபக்குன்னு முழுங்கு, அப்படியே உனக்கு ஜீரணமாய். ஒரு நல்ல ஆலோசனையை வழியை கொடுத்தார். அப்போ பாருங்க, இவ்வளவு நாளாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த அந்நிய பாஷை பேசாதபடிக்கு, அந்த பரிசுத்த ஆவியுடைய உதவியை நாடாமல் தேடாமல் நாம் பல காரியங்களை செய்து வார்த்தையை படிக்கிறோம், மனசுல ஒட்டலை, உட்காரல. ஆகவே காரணம், மாமிசமும் அந்த பிசாசும் நம்முடைய மூச்சை பிடிச்சிருச்சு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் அந்நிய பாஷையை பிடிக்கிறது. ஆமென். ஆகவே எனக்கு அன்பானவரே, இதை நீங்கள் அறிந்து கொள்வேன். ஆகவே தான் இன்றைக்கு அநேகர், நான் கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன், அநேக கிறிஸ்தவர்கள் இதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, இந்த மாமிசத்தையும் இந்த பிசாசியம் மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடமையான ஜெபத்தை செய்து விடுகிறார்கள். கடமையான ஒரு ஜெபம் இருக்கு தெரியுமா? வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஒரு ஜெபம், கடமையின் ஜெபம். படுக்க போகும்போது ஒரு கடமை ஜெபம். இப்படிப்பட்ட கடமை ஜெபம் செய்வார்கள். சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால், பாரம்பரிய ஜெபம் செய்வார்கள். பாரம்பரிய ஜெபம் தெரியுமா? அந்த நாட்களில் ஒரு சின்ன புக்கு கொடுத்துருவாங்க, அதில் சில ஜெபம் குறிப்பிடு இருக்கும். அது இதையே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும். அந்த குறிப்பிடமே அந்த பாரம்பரியான ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. பாரம்பரிய ஜெபத்தை செய்து தன் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்றேன், கவனிங்க. சாத்தான் அவங்களுடைய மூச்சு விடுகிற தொண்டையை பிடிச்சிட்டான். அதை விட இன்னொரு ஜெபம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கிளிப்பிள்ளை ஜெபம். கிளிப்பிள்ளை ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நான் என்னுடைய இடத்துல இருந்தபோது, நான் ஒரு எஸ்டேட் பகுதிக்கு நான் தீயாவி விரட்டுவதற்காக போயிருந்தேன். ஒரு கூட்டமாக ஒரு 5-6 பேர் நாங்கள் ஒரு கூட்டமாய் போயிருந்தோம். நல்ல விசுவாசிகள் போயிருந்தோம். அந்த வீட்டு தலைவனுடைய மனைவிக்கு தீயாவி பிடித்து விட்டது. ஒரு அசுத்தாவி அவளுக்குள்ள இருந்தது. உடனே கணவன் சொன்னார், என்னுடைய மனைவி இப்படியாக செய்கிறாள் அப்படின்லாம் சேட்டையை சொல்லுகிறான். அப்படின்னா சரி பாருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் செய்வோம். அப்போ நான் சொன்னேன், அந்த வீட்டு தலைவனை கூப்பிட்டு சொன்னேன், அப்படி கணவரை சொன்னேன், நீங்களும் ஜெபம் செய்வீங்க? நான் செய்வேன், நல்லா செய்வேன் ஜெபம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சரி, என்னோட வாங்க, நம்மளுக்கு ஆள் குறைவாக தான் இருக்குது, 4-5 பேர் தான் இருக்கிறோம், நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சோம்? நல்லா பாட்டு பாடிட்டு, நல்லா ஆவிக்குரிய பாட்டில் பாடிட்டு ஒரு கட்டம் வந்தது. நான் என்ன செஞ்சேன்? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சத்திய வார்த்தையை சொல்லி எல்லாம் பலமாக ஜெபம் பண்ணுங்க.
இதோ பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சத்திய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க சொல்லி எல்லாரும் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு அடிச்சு முடிஞ்சு ஒரு கட்டம் முடிஞ்சுன்னு என்னோட கூட வந்த ஒருத்தர் ஜெபம் பண்ணார், அப்படி இன்னொரு ஜெபம் பண்ணார், அப்புறம் இன்னொரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. 4 பேர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே அடுத்தது அவருடைய இடத்துக்கு தான் வருது. யாரு? அந்த வீட்டு தலைவனுக்கு வருது, அந்த கணவருக்கு தான் வருது. அவரோட டர்ன் கண்டினியூலி அவரு ஜெபம் பண்ணணும். வாங்க பார்க்குறோம் ஜெபம் பண்ண மாட்டாரு, பார்க்குறோம் ஜெபம் பண்ண மாட்டாரு. என்னோட ஜெபம் பண்ண மாட்டாரு, இவரோட தெரியலையோன்னு சொல்லி நான் என் பக்கத்தில் இருந்தாரு. நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அப்படியே ஷோல்டரில் கையை வச்சு சகோதரனை ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் உடனே வாயை திறந்து ஜெபம் பண்ணாரு. பாருங்க, சூப்பரான ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? God bless you. அவ்வளோதான் முடிச்சு. ஒரே வார்த்தை சொன்னார். நினைக்கிறேன் அது யார் அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க தெரியல. அவர் சொன்னார் God bless you சொன்னார். அவ்வளோதான். எங்களுடைய 4 பேர்த்துடைய ஜெபம் கலைஞ்சு போயிடுச்சு, அந்நிய பாஷை கலைஞ்சு போச்சு. இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நேரம், 1/2 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு பாடுறதெல்லாம் அவர் சொன்னது. அவர் என் மூஞ்ச பார்க்குறாரு, இவர் என் மூஞ்ச பார்க்குறாரு. நாங்கள்லாம் அப்படியே நிற்கிறோம். பட்டயத்தை அடியா சுலபமான ஒரு பட்டயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேச வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 12 சொல்லுகிறான். 9 வரங்கள் உடையவன் இந்த பவுல் சொல்லுகிறான், நீங்கள் அந்நிய பாஷையில பேச வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று அவன் கதறி சொன்ன வார்த்தைகளை இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தியா? அந்த அந்நிய பாஷை இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவரே, இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். அதான் சொன்னேன், கிளிப்பிள்ளை ஜெபம். அவர் சொன்னார், உங்க வீட்டில் யாராவது அப்படி இருக்கிறாங்களா? கிளிப்பிள்ளை ஜெபம் இருக்குதா? கிளிப்பிள்ளை ஜெபம், பரிசுத்த ஆவியை அசட்ட பண்ணுகிற ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், கடமை ஜெபம். கடமையா செஞ்சுட்டு போவாங்க. 2வது என்னது? பாரம்பரிய ஜெபம். அவர் சின்ன பிள்ளையில சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது, கேட்டகிசம்ல இருக்கும்போது 2 ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த 2 ஜெபம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 ஜெபத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பாரு. 3வது கிளிப்புள்ள ஜெபம். கிளிப்புள்ள மாரி God bless you. அவர் பெரிய பரிசுத்தவானே, அவர் God bless சொன்னோன்னே பிளாஸ்ல போட்டிக்கிச்சு. எனக்கு அன்பானவரே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன என்று பார்ப்போமா? இதோ 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே அவன் சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். அவன் சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். நான் சொன்னேன், 9 வரங்களை உடையவன், 9 கனிகள் உடையவனாக இருந்தவன். இவ்வளவு பரலோக 3வது வனத்திற்கும் போய் சென்று வந்தவன். பரலோகத்திலே போவதற்கு நிச்சயம் இருக்கிறது, பரலோகத்திலே அவனுக்காக ஒரு கிரீடம் காத்திருக்கிறது என்று சொன்னவன். அவன் சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். 14 அதிகாரம் 1 கொரிந்தியர் 14-18 வசனத்தை வாசிப்போம். உங்கள் எல்லோரிலும், நல்லா கவனிங்க, அவன் கை ஃபிங்கர் போட்டு, உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது என்ன வார்த்தை சொன்னால், உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன். இதன் அர்த்தம், அவன் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறவன். அவனுடைய வாழ்க்கைக்கும் வெற்றியின் காரணம் என்ன? நல்லா புரிந்து கொள்ளும். அவன் அந்நிய பாஷை அதிகமாய் பேசியிருக்கிறான். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீடுகளில், உங்களுடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷை பழக்கம் இருக்கிறதா? அல்லேலூயா. எனக்கு அன்பானவரை அறிந்து கொள்ளுங்கள், இந்த பவுல் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல டீச்சிங்கை கொடுத்து கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை இந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு சேர்வதற்கென்று கர்த்தர் செய்திருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் நடு பகுதிக்கு போக போகிறோம். இப்போ இவ்வளவு நாள் இன்ட்ரடக்ஷனை பேசிக்கொண்டிருந்த நாம் இப்பொழுது நாம் ஆழத்துக்குள்ளே போக போகிறோம். இதோ இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை நாம் எப்படி பெறுவது, இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி நான் வல்லமையிலே தரித்திருக்க வேண்டும், நான் கடமை ஜெபம் செய்யாதபடிக்கு, நான் பாரம்பரிய ஜெபம் செய்யாதபடிக்கு, நாம் கிளிப்பிள்ளை ஜெபம் செய்யாதபடிக்கு, நாம்
ஆண்டவருடைய உன்னதமான பலத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்வது? வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை விட்டு பரம் ஏறும்போது போது அவர் இஸ்ரவேல் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீ எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க. நல்லா கவனிங்க, இயேசு பரம் ஏறும்போது 40 நாள் முடிந்த பின்பு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் பிறகு அவர் பரம் ஏறும்போது, ஒலிவ மலையில நின்று பரம் ஏறும்போது அவர் சொன்னார், நீங்கள் யாரும் எருசலேம் விட்டு போகாதீங்க, காத்திருங்க, இதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார். ஹல்லேலூயா. இத கூட 2 சீஷர் கேட்காம எருசலேமை விட்டு எம்மாவுசுக்கு போறாங்க. எனக்கு அன்பானவரே, காரணம் என்ன? இயேசு எருசலேமிலே காத்திருச்சா, எருசலேமிலே தான் உன்னதமான பலன் இறங்க போகிறது, உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார். ஆகவே தான் லூக்கா 24:49 வாசிப்போமா? லூக்கா 24:49 வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, என்னுடைய பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். that is a promised பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? தோ நான் உங்களுக்கு, வாசிப்போம், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால், பாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். நல்லா கவனிங்க, அது பூமிக்குரிய பலன் அல்ல, அது உன்னதத்தில் வருகிற பலனும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும், பலன் தரிக்கப்பட வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். ரோமர் லூக்கா 24:49 வாசித்தோம். எருசலேமிலே இருங்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவி உன்னதத்திலிருந்து வருவதற்கு, பலன் வருவதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆகவே தான் ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவர் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க, ஃபாஸ்ட் நல்லா பாருங்க. அந்தபடியே, இன்றைக்கு பாருங்க, நான் சொன்னேன், அந்த சிங்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுவாசத்தை பிடித்து விட்டான், மூச்சு விடுகிற சுவாசத்தை பிடித்து விட்டான். அவர்களால அந்நிய பாஷை பேச முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அந்நிய பாஷை பேச முடியாதவங்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சாத்தா அவனுடைய மூச்சு விடுகிற அந்த தொண்டையை பிடிச்சிட்டான், சுவாசம் விடுகிற அந்த இடத்தை பிடிச்சிட்டான். அந்நிய பாஷை பேச முடியல, சாத்தான் பிடிச்சிட்டான். அந்த பலவீனத்தை அறிந்தபடியாய் ஆவியானவர் தமது பலவீனங்களுக்கு நமக்கு உதவி செய்கிறாராம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குத்தத்தம் அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவரே, இன்னைக்கு வருஷத்துல ஒரு முறை பெந்தகோஸ்ட் நாள் என்று வரும். அந்த பெந்தகோஸ்ட் நாளைக்குன்னா இன்னைக்கு ராத்திரி முழுவதும் ஆலயத்தை விட்டு போக மாட்டாங்க, வெடிய உட்காந்துருப்பாங்க. விடிய ராத்திரி பூரா ஆலயத்தில் உட்காந்து அன்னைக்கு மாத்திரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அன்னைக்கு மாட்டம் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அன்னைக்கு மாட்டம் வசனம் பேசுவாங்க. மறுநாள் முடிஞ்ச உடனே எங்கே போனாங்களோ ஆள தெரியாது, எங்கே போயிருப்பாங்களோ தெரியாது. அது ஒரு கடமையான நாளாக, அது ஒரு பாரம்பரியான நாளாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணுவது உண்டு. இன்றைக்கு ஒரு நல்ல தெளிவை பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னதமான இடத்திலிருந்து நமக்கு பலன் வருகிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே எனக்கு அன்பானவரே, அந்நிய பாஷையிலே பேசி பரிசுத்த ஆவியில் இருந்து நாம் ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கேட்டுக்கொள்கிறார். சரி, இன்றைக்கு ஒரு வேளை உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு பவுல் சொன்னார், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆவி இல்லாமல் ஜெபம் பண்ணலாம், ஆவி இல்லாமல் விண்ணப்பம் பண்ணலாம். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இதோ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இங்கிருந்து பிணைக்கு போக வேண்டும் வைத்துக் கொள்ளுங்களேன். இங்கிருந்து பிணைக்கு போக வேண்டும். நீங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்றீங்க, ஒரு கார் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு காரை எடுத்துக்கொண்டு போறீங்க. நீங்கள் போகிற பிணைக்கு போய் சேர்ந்துருவீங்க, சேர முடியும். ஒரு 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் பிணைங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் இந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? சொல்லுங்க கவனிங்க. நீங்கள் பிணைக்கு போக வேண்டும், ஸ்லாங்கூர்லேருந்து பிணைக்கு போக வேண்டும். ஒரு 4 hours பிடிக்கும், போய் சேர்ந்து விடலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து சேர்ந்து விடலாம். ஆனால் இந்த டிராவலிங்கில், இந்த பிரயாணத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால், தாமதமாகும். தாமதமாய் போய் சேரும். 4 hour கழிச்சு சேரும். சீக்கிரமாய் சேர முடியாது, 4 hourல கொண்டு சேரலாம். ரெண்டாவது, பல தடைகள் ஏற்படலாம். பல தடைகள் சொன்னால், ஒருவேளை நாம் நெரிச்சலில் சந்திப்போம், ஜேமில் சந்திக்கலாம், பல ஜேம் சந்திக்கலாம், பல ரோட்டில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் சந்திக்கலாம். நம் வேண்டிய நேரத்தில் நாம் சேர முடியாமல் இருக்கலாம். இதனால நமக்கு என்ன நடக்கும்? சோர்வு வரும், களைப்பு வரும். சோர்வு, களைப்பு இதெல்லாம் நம்ம அடைந்து விடுவோம். அது பின்பு தான் என்ன செய்வோம்? 4 நேரம் கழிச்சு போய் அந்த பிணைகளை போய் சேரும். அப்பாடா சேர்ந்துட்டேன்டா, 4 மணி நேரம் வந்தோம், ஓட்டி வந்தோம். இது ஒரு பயணம் இருக்கிறது. இன்னொரு பயணத்தை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பிணைக்கு போறதுக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்குது. என்ன வழி தெரியுமா? இப்ப ஸ்லாங்கூர்ல போய், ஏர்போர்ட்ல போய் நீங்க ஒரு ஃப்ளைட் எடுத்தீங்கன்னு சொன்னா, பிணைங்களை போய் எத்தனை மணி நேரம் சேருவீங்க? நல்லா கவனிங்க. இது உதாரணத்தை சொல்றேன். எத்தனை நேரம் பிடிக்கும்? ஒருவேளை கார்ல போறதுக்கு 4 மணி நேரம்னா, இங்க 1 மணி நேரத்தில் சேர்ந்துடும். அதாவது என்னன்னா, சேர வேண்டிய இடம் சீக்கிரமாய் போய் சேர்ந்துடலாம். அது சேர வேண்டிய இடம் தாமதமாகும், இது சேர வேண்டிய இடம் சீக்கிரமாய் சேரலாம். அது மட்டுமல்ல, வானத்தில் எந்த தடையும் இல்லை, எந்த நெரிச்சலும் நமக்கு இருக்காது, எந்த ஜேமும் இருக்காது. ஆகவே அங்கே சேர்ந்த உடனே ஐயோ ரொம்ப டயர்டா இருக்குது, எனக்கு களைப்பா இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் இறங்கின உடனே நம்முடைய காரியத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் வித்தியாசம். பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணுவது, விண்ணப்பம் பண்ணுவது நமக்கு தடை இல்லை, நமக்கு சோர்வு இல்லை, நமக்கு அசதிகள் வராது. நம்மளுடைய விண்ணப்பம் மிக சீக்கிரத்தில் அந்த ஜெபம் சேர்ந்துவிடும். இதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியோடு, ஆவியிலே நான் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஆகவே எனக்கு அன்பானவரே, இதை நாம் இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுக்கம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. என்ன ஒழுக்கம் என்று சொன்னால், நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது, நாம் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியோடு நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஆவியோடு ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவருக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கம் இருந்தது. ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே அவர் முதலாவது எங்கே போகிறார்? யோர்தான் ஆற்றுக்கு போகிறார். பாருங்கள், யோர்தானுக்கு ஆற்றுக்கு போய் அங்கே என்ன செய்கிறார்? 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு ஞானஸ்தானம் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் இயேசு ஞானஸ்தானம் பெற்று 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்திலே வந்தார். பாருங்கள், ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, வழிமுறை இருக்கிறது. நேரா போய் பிரசங்கம் பண்ண முடியாது, நேரா போய் ஜெபக்கூடாரத்தில் வந்து ஒரு வார்த்தையில கேட்க சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அது என்ன வழிமுறை? ஃபாஸ்ட். இதோ ஞானஸ்தானம் பெற வேண்டும்.
அப்பொழுது ஞானஸ்தானம் பெறும்போது பாருங்கள், வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 16வது வசனத்துல, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலே கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறப்பட்டு இதோ அவன் மீது இறங்கினார் என்று பார்க்கிறோம். அது பின்புதான் நடக்கிறது. என்ன அவர் என்ன செய்கிறார்? இதோ நாம் பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒன்றையும் அவர் சரியாக செய்கிறார். 16வது வசனத்தை வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்து முடித்த பின்பு பாலைவனத்துக்கு போய் படித்து வந்து நேராக தன் வளர்ந்த ஊருக்கு வந்து வழக்கத்தின்படியே, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. வழக்கத்தின்படியே அப்படின்னா என்னது? அவருடைய வழக்கம், அவருடைய ஒழுக்கம், அவருடைய காரியத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, வழக்கம் இருக்கிறது. அதான் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து, ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படின்னா, ஒவ்வொரு ஓய்வு நாளிலே அவர் ஆலயத்துக்கு போவாராம். ஓய்வு நாளிலே, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர்களுக்கு சனிக்கிழமை. அந்த ஓய்வு நாளிலே அவர் ஆலயத்திற்கு போய் அங்கே வாசிக்க எழுந்து நின்றார். எப்படி பாருங்க, எல்லாத்தையும் சரியா பரிசுத்தாவி பெறணும், ஆலயத்துக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு வழிமுறைகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 22 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வாசிப்போம். லூக்கா 22:39 வாசிப்போம். பின்பு லூக்கா 22:39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே, நோட் பண்ணுங்க, வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அப்படி சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. ஒலிவ மலைக்கு போய் அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். ஏன் போனார்கள்? அவர்கள் அங்கே ஜெபம் பண்ண போனார்கள். அங்கே தான் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார், வழக்கத்தின்படியே என்று பார்க்கிறோம். மார்க்கு 10:1 வாசிப்போம். மார்க்கு 10:1. அவர் அவ்விடத்தை விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். பிரசங்கம் கூட ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, போதிக்கிறதுல கூட ஒரு வழிமுறைகள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு எல்லாவற்றையும் அவரு வழிமுறைகளோடு செய்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவரே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட பவுல் மூலியமாக நாம் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவரே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே, இந்த சூழ்நிலையிலே அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று நான் தாழ்மையுடன் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, நான் கடந்த நாட்களிலே ஒரு அருமையான தேவ மனிதனுடைய சாட்சியை படித்திருந்தேன். அந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். அந்த சாட்சியை சொல்லி தான் இன்றைக்கு உங்களுக்கு முடிக்க இருக்கிறேன். அருமையான ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய சாட்சியை நான் வாசித்தேன். இன்றைக்கு உலகத்திலே பார்த்தால் ஒரு பெரிய விசேஷப்பட்ட ஒரு பெரிய ஆலயம் என்று சொன்னால் யாருடைய ஆலயம் தெரியுமா? இந்த உலகத்திலே பார்க்க போனால் பெரிய ஆலயம், ஜனங்கள், அதிகமான ஜனங்கள் என்று சொன்னால் கொரியா தேசத்தில் தான் பெரிய ஆலயம் இருக்கிறது. கடந்த நாட்களில் கூட நான் என்னுடைய யூடியூப்ல நான் பார்த்து கொண்டிருந்த போது இந்த பக்தன் டாக்டர் பால் யோங்கி சோ என்று இவருடைய ஆலயத்தை நான் பார்த்தேன். பிரபண்டமாக இருக்கிறது. அந்த தென் கொரியாவில் அவருடைய ஆலயம் பயங்கரமாக இருக்கிறது. அங்கே வருகிறவர்களுக்கு தங்குகிற இடம், அங்கே இருக்கிற ஹால், அங்கே இருக்கிற ஆலயம் 15 லட்சம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள், 15 லட்சம் ஒரே நேரம் அமரக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். 15 லட்சம் அந்த ஆலயத்தில் உட்காரக்கூடிய ஆலயம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆலயம் தான். எப்படிப்பட்ட ஆலயம் பாருங்க. இன்னைக்கு உலகத்திலே ஒரு பிரசித்தப்பட்ட தெய்வ மனிதன் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு எல்லாம் தெரியும், டாக்டர் பால் யோங்கி சோ என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆலயத்தை தென்கொரியாவிலே அவர் செயல்பட்டு வருகிறதை காணும். அவரிடத்திலே ஒரு முறை போய் ரிப்போர்ட்டர்கள் போய் அவரிடத்தில்
இன்டர்வியூ செய்தபோது அவரை கேட்டார்களாம், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்திலே வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு விசேஷப்பட்ட ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி 15 லட்சம் ஜனங்களுக்கு நீங்கள் ஆலயத்தை கட்டியிருக்கிறீர்கள், ஆராதனை நடத்துகிறீர்கள், வழிபாடு நடத்துகிறீர்கள், எப்படி உங்களால் செய்ய முடிந்தது என்று கேட்டபோது டாக்டர் பால் யோங்கி அவர் சொன்னாராம், அவர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் செய்வார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 3 hours. மற்ற நேரத்தில் அவர் கிடைக்குமோ செய்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் அவர் ஜெபம் செய்வார். அப்போ அந்த 3 மணி நேரம் ஜெபம் எப்படி செய்வீர்கள் என்று கேட்டபோது அந்த பிரசித்தப்பட்ட தேவ மனிதன் சொன்னாராம், அந்த 3 மணி நேர ஜெபத்திற்கு 3 hours அவர் என்ன செய்வாராம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கு 3 முறை அந்த ஜெபத்தை பிரித்து வைத்திருக்கிறாராம். எப்படி ஜெபத்தை பிரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், முதல் மணி நேரம், ஃபர்ஸ்ட் ஹவர், முதல் மணி நேரத்துக்கு அவர் எப்படி ஜெபிப்பார் என்று சொன்னால், கருத்தோடு ஜெபம் செய்வாராம். எப்படி ஜெபம் செய்வாராம்? கருத்தோடு ஜெபம் செய்வாராம். எப்படி கருத்தோடுன்னா, ஜெபத்திற்கு போவதற்கு முன்பு ஒரு பேப்பரில் எழுதிடுவாராம், என் சபைக்கு என்னென்ன வேண்டும், என்னுடைய சபை மக்களுக்கு தேவைகள் என்ன, யார் யார் நோயாளியாக இருக்கிறாங்க, யார் யார் பிரச்சனை, ஒரு பட்டியலை போட்டு எல்லாம் லிஸ்ட்டை போட்டு ஒரு பேப்பரில் அழகாக பேப்பரில் லிஸ்ட்டை போட்டு, ஏன்னா போய் ஆண்டவர் முன்னில கருத்தோடு ஜெபிக்கணும்ல. இப்போ பவுல் சொன்னான், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ இந்த பால் யோங்கி என்ன செய்வாராம், கருத்தோடு ஜெபம் செய்வாராம். முதலாவது எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு போய் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இது தேவைப்படுகிறது, என் மக்களுக்கு இது தேவைப்படுகிறது, என் ஜனங்களுக்கு இவ்வளவு வியாதி என்று சொல்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். நான் இதை சொன்ன சாட்சியை அவர் சொல்லவில்லை, நான் என்னுடைய ஆவிக்குள்ளே அதை திருப்பினேன். இந்த முதல் மணி நேரம் ஜெபம் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த முதல் மணி நேரம் ஜெபம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 47 எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 47 எடுத்துக்கொள்வோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த முதல் மணி நேரம் 47ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. எசேக்கியேல் 47 2 3 எடுத்துக்கொள்வோம். 47 2 3 வாசிப்போம். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, என்னை வெளியே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலப்புறத்திலும் பாய்ந்ததாய் இருந்தது. அப்ப அங்கே எசேக்கியேல் ஒரு தண்ணீரை பார்க்கிறான். அந்த தண்ணீர் வடப்புறத்திலிருந்து பாய்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறான். அந்த இடத்திலே போய் எசேக்கியேல் போய் நிற்கிறான். 3வது வசனத்தை காவிங்க. அதற்கு அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு, அந்த கையை நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீரிலே கடக்க பண்ணினான். தண்ணீர் கணக்கால் அளவாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் கணக்கால் அளவாய் இருந்தது. இப்பொழுது இந்த டாக்டர் பால் யோங்கி முதல் மணி நேரம் செஞ்ச ஜெபம், கருத்தான ஜெபம் எதை குறிக்கிறது சொன்னால் கணக்கால் அளவு. இந்த ஜெபம் எது வரைக்கும் தெரியுமா போயிருக்கிறது? கணக்கால் அளவு. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்திருக்கலாம், ஆனால் அது கணக்கால் அளவு ஜெபம். அடுத்தது பாருங்க. பின்பு பால் யோங்கி 2வது மணி நேரம் ஜெபம் செய்வாராம். 2வது மணி நேரம் ஜெபம் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த கருத்தோடு ஜெபத்தை வைத்துவிட்டு என்ன செய்வாராம், இப்பொழுது 2வது மணி நேரம் முழங்கால் படியிட்டு கொண்டு தம்முடைய சொந்த பாஷையிலே, அதாவது கோரியா பாஷையிலே அவர் ஆண்டவரை நோக்கி பாஷையிலையும் ஆவியோடும் மிக்ஸ், அதாவது கோரியா பாஷையிலையும் ஆவியோடும் அந்நிய பாஷையோடு இணைந்து பேசுவாராம். இப்போ நம்ம கூட சில நேரத்தில் பேசுவோம் அல்லவா, நம்முடைய தமிழ் மொழியிலே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த பிறகு என்ன செய்வோம், அந்நிய பாஷையில மிக்ஸ் பண்ணிடுவோம்.
அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே இப்படி சொல்லிட்டு ஒரு ராபாலா சந்த் அப்படின்னு அந்நிய பாஷை மிக்ஸ் பண்ணுவோம். இதான் 2வது மணி நேரம். அவர் என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம் 2வது மணி நேரத்தில். இந்த ஜெபத்திற்கு நான் எதை ஒப்பிடுகிறேன்? 4வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. இது சொந்த பாஷையிலையும் ஆவியிலும் மிக்ஸ் பண்ணி 2 ஜெபத்தை பாஷையில ஜெபம் பண்ணும்போது கேட்கப்படலன்னு சொல்லல, அது முழங்காலும் இடுப்பளவும் தண்ணியா இருந்திருக்கிறது. இந்த ஜெபத்துக்குடைய பதில் இது அர்த்தம் என்ன சொன்னால், முதல் ஜெபம் கருத்தோடு ஜெபம் பண்ணும்போது கணக்கால் அளவு இருந்தது. இப்பொழுது அவர் அந்நிய பாஷையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டாரு. மிக்ஸ் பண்ணி அவருடைய சொந்த பாஷையிலும் அந்நிய பாஷையிலும் பேசும் பொழுது இப்பொழுது தண்ணி இடுப்பளவு வந்து விட்டது. ஏன்னா அந்நிய பாஷையை பேசினார் அல்லவா, அது அதுக்கு ஒத்தாசி வந்து விட்டது. அடுத்தது 3ஆம் மணி நேரம் அந்த போலியோங்கிச்சோ எப்படி ஜபிப்பார் என்று சொன்னால், நல்ல கவனிங்கள், இதான் இம்பார்ட்டன்ட், முக்கியமான நேரம். இட்ஸ் a 3rd hour prayer. எப்படி பண்ணுவார்னு சொன்னா, அப்படியே முழங்கால் போட்டுக்கிட்டு என்ன செய்வார்னு சொன்னா, அவர் கையை நீச்சு ஆண்டவரிடத்தில் அப்படியே, ஆண்டவரே நான் அல்ல, இனிமேல் நீர்தான். தன்னுடைய சொந்த ஞானத்தையும் தன்னுடைய சொந்த அறிவையும் சொந்த பாஷையும் சொந்த பலத்தையும் எல்லாவற்றையும் அவர் அப்படியே விட்டுவிட்டு 100% அந்நிய பாஷையில் இறங்கிடுவார். முதல் மணி நேரம் எப்படி பேசுவாராம்? கருத்தோட பேசுவாராம், எழுதி வச்சு பேசுவார். 2வது மணி நேரம் எப்படி பேசுவார்? சொந்த கோரியா பாஷையிலையும் அந்நிய பாஷையிலும் பேசுவாராம். 3வது எல்லாத்தையும் தூக்கி போட்டு 100% அப்படியே அந்நிய பாஷையில ஆண்டவரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். நடந்தது என்ன? இப்பொழுது டாக்டர் போலியோங்கிச்சோ பிகம் a 0. இப்ப கருத்தோடு ஜெபம் பண்ணும்போது இன்னும் அவரு இப்படிதான் இருந்திருக்கிறார். 2வது பாதி அவருடைய சொந்த பாஷையிலும் பாதி அந்நிய பாஷையில பேசும்போது இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கிறாரு, மனிதனுடைய சுவாபத்தில் இருந்திருக்கிறான். ஆனால் 3வது மணி நேரம் ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய சொந்த ஞானத்தையும் சொந்த அறிவும் எல்லாவற்றையும் அவர் விட்டுட்டு 100% பரிசுத்த ஆவியை சார்ந்திருந்த போது அவர் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவார், அவர் ஆவியோடு பாடுவார். இவர் பாட மாட்டார், ஆவியானவரே அவருக்குள்ளே வந்து அவர் பாடுவார். ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து அந்நிய பாஷை பேசும்படியாய் செய்யும் பொழுது அப்பொழுது அவர் என்ன நடக்குமான்னு தெரியுமா? அதான் 47:5வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 47:5. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க அங்கே நான் 3வது மணி நேரம் அவரால் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. இப்ப தண்ணீர் அப்படியே மூடிருச்சு, பரிசுத்த ஆவியால கம்ப்ளீட்டா அவரை மூடிருச்சு, நீச்சல் ஆழமா இருந்துருச்சு. இப்பொழுது நின்று கொண்டிருந்தவர் இப்பொழுது அவர் படுத்து கூட சூழ்நிலைமையாய் மாறிட்டார். கணக்கால் அளவு நின்று கொண்டிருந்தால், இடுப்பளவு நின்று கொண்டிருந்தால், நீச்சல் ஆழம் வரும்பொழுது அவரால் நிற்க முடியல. இதுதாங்க பரிசுத்த ஆவியினுடைய ஜெபம். இதான் பவுல் சொன்னான், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், சில நேரத்தில் கருத்தோடு கூட நான் பண்ணுவேன். பதில் இல்லைன்னு சொல்ல பதில் இருக்கிறது, ஆனால் 100% நாம் பலன் பெற வேண்டும், அந்த காரியத்திலே நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்ல போனால் இதோ இந்த ஆவியோடு ஜெபம் செய்வதுதான், ஆவியோடு பாடுவதுதான், ஆவியோடு எல்லா காரியத்தை செய்ய வேண்டும், ஆவியோடு ஊழியத்தை செய்வோம், ஆவியோடு எல்லா காரியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக நாம் நினைக்கிற வண்ணமாக அவர் நினைக்கிற வண்ணமாக நம்மை நடத்துவார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நாம் நினைக்கிறது போல அல்ல, அவர் நினைக்கிறது போல நம்ம நடத்தார். பரிசுத்த ஆவி நினைப்பது போல நம்மளை நடத்தி கொண்டு இருப்பார். ஆகவே தான் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து இதோ அவன் இதோ பரலோகத்தில் எனக்கு ஒரு கிரீடம் காத்திருக்கிறது என்று அவன் சொன்னான்.
ஆகவே நாமளும் இந்த வேளையிலே ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவோம், ஆவியோடும் பாடுவோம், ஆவியோடு ஊழியம் செய்வோம். இதோ ஆவியோடு நாம் சகலவித காரியத்தை செய்வோமாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆவியில நிரம்பின வண்ணமாக நம்ம நாமே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நான் கடமை ஜெபம் செய்கிறேனா? கடமையான ஊழியத்தை செய்கிறேனா? பாரம்பரியான ஜெபத்தை செய்கிறேனா? கிளிப்பிள்ளை ஜெபம் செய்கிறேனா? இல்ல பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறாரா என்று நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். இதோ இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தல் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய உன்னத பலன் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய தேற்றுதல் நமக்கு தேவை, உதவி தேவை. இதோ இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு பெந்தகோஸ்து நாள் தேவையில்லை. எங்கெல்லாம் நாம் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறோமோ அந்த இடம் முழுவதுமாய் பெந்தகோஸ்து நாள் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அக்கினிமயமான வல்லமை இறங்கி வருகிறது. அக்கினிமயமான பாஷைகள் நீங்கள் பேசலாம். கர்த்தரோடு நீங்கள் இணைந்து அவரோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கலாம். எனக்கு அன்பானவரே, இந்த கடைசி காலத்திலே நீங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே அதிகமான நேரத்தை நீங்கள் ஆவியோடு அந்நிய பாஷையிலே உங்களை பழகிக் கொள்ளுங்கள், உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். யார் என்னை கூப்பிடுவா, யார் என்னை அழைப்பா, நான் அவர்களோடு இணைந்து நான் இருப்பேனே என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பு நமக்காய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது நீ முழங்கால் படியிட்டு கேளு. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இறங்கி வர வல்லவராயிருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி இதோ ஆண்டவரோடு நீ நல்ல உறவை கொள்வாயாக. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அந்நிய பாஷை பேச 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 இதோ கடினமானது, முடியாதது, கஷ்டமானது, தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் அது லகுவாய் மாறும், சுலபமாய் மாறும். நீங்கள் காரிலே போர்வதை பார்க்கிலும் விமானத்திலே போர்வது எவ்வளவு சுலபமான காரியம். கர்த்தர் அப்படியாய் உங்கள் விமானத்திலே கொண்டு போறதை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்கி கொண்டு போவார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த கால வேளையிலே இதோ நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒட்டிக் கொள்வோம். அவர் நம்மை நடத்துவாராக, நம்மை பொறுப்படுத்துவாராக. இதோ நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை கண்டு பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுத்த ஒரு பயங்கர ஆயுதம் ஒன்று உண்டு. அதுதான் அந்நிய பாஷை. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை, உன்னத பலத்தை கொண்டு நாம் போராடுவோம், நாம் ஜெபிப்போம். நான் உங்களில் பார்க்கிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று பவுல் அறிக்கை செய்தது போல நாமளும் சொல்லுவோம், நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபம் செய்வோம். இந்த திருச்சபை சர்ச் ஆஃப் டேபர்னக்கிள் ஆஃப் காட் சந்திப்பின் கூடாரத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த கால வேளையிலே
தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக, தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பதாக, தேவனுடைய வரங்களுக்கு முன்பதாக, தேவனுடைய அந்நிய பாஷைக்கு முன்பதாக, தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக, ஷெக்கினா மகிமைக்கு முன்பதாக இந்த முழு குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பீராக, வழிநடத்துவீராக. இதோ சாத்தானும் மாமிசமும் அவர்களை தகப்பனே அவர்களை தடை செய்யாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்தட்டும். அந்த குடும்பம் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படட்டும். இருக்கிற வீடுகளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரை போடும். தகப்பனே, சாத்தான் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு உம்முடைய அடையாளத்தை போட்டு, முத்திரையை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கட்டும். வியாதியிலே உள்ளவர்கள், நோயிலே இருக்கிறவர்கள், இதோ பிரச்சனையிலும் பயத்திலும் போராட்டத்தில் இருக்கிறவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கும், பாதுகாப்பீராக. கர்த்தரே எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் காருண்யமும் எப்பொழுதும் இருக்கபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. வாருங்கள், நாம் எல்லாரும் இந்த வேளையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை குடும்பமாக சேர்ந்து செல்வோம். பரம மண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றாடம் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களையும் எங்களை மன்னியும், நாங்களும் எங்கள் இடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். எங்களை சோதனைக்குள் பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சத்தமாய், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். கரங்களை வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும், பாதுகாப்பும், கிருபையும் உம்முடைய வழிநடத்தலும் என்றென்றும் இருக்கத்தக்கதாக இதோ திரியேக தேவனுடைய நாமத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. Praise the Lord.